Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம கம்பு பணியாரம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கப் கம்பு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கணும். இப்போ அதே கப்ல 1/4 கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாங்க. அதையும் கம்பு கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு நல்லா ஊறின பிறகு சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறி இருக்கணும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்க, இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே போல் அடுத்ததும் நம்ம அரைக்கணுங்க. இது கூட 1/4 கப் அளவு சாதம் எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இதையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 4 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கேரட் துருவி வச்சுருக்கோங்க. 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. மாவில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கம்பு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் நல்லா ஆறிடுச்சுங்க. அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார பாத்திரம் வச்சுருக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ மாவை இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2-3 முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துக்கணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம அடுத்தடுத்து இருக்கிறதையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான கம்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு விருப்பமான சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான கம்பு பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.